காவேரி வந்து மனசுக்குள்ளேயே விஜய் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து கிளம்பி போனாரு, எங்க போனாருன்னு தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியல. சரி நம்ம எதுக்கும் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓனர் கிட்ட போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறாங்க. அப்போ தாத்தா வந்து காவேரியை பார்த்துட்டு, காவேரி இங்க வா காவேரி, உன்கிட்ட பேசணும் நானும் நினைச்சேன் அப்படின்னு சொன்னதும் காவேரியும் அங்க போனதுக்கு அப்புறம், நாங்க வந்தப்ப நீ வந்து எங்களை வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடல, அப்படி என்ன காவேரி எங்க மேல உனக்கு கோவம்? சரி உங்க அம்மா இப்ப ஃபங்க்ஷன்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து விஜயை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே பேசினாங்க, அப்பயாவது நீ ஏதாவது பேசிருக்கலாமல்ல, அமைதியா தானே நின்றுட்டு இருந்த. விஜய் இருந்துகிட்டு, தாத்தா அதுதான் நடந்து முடிஞ்சிச்சுல்ல, திருப்பி ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தாத்தா இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் இரு விஜய், நான் காவேரி கிட்ட கண்டிப்பா கேள்வி கேட்காம என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. சொல்லுமா காவேரி, ஏன் அமைதியா நின்றுட்டு இருக்க? நாங்களும் தான் வந்து விஜய வீட்டுக்கு வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கோம், ஆனா அவன் வரமாட்டேங்கிறான், ஒரே பிடிவாதம், நீ தான் வேணும்ட்டு அவன் நின்றுட்டு இருக்கான், அதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? காவேரி இருந்துகிட்டு, தாத்தா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க தாத்தா, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் மேலதான் தப்பு இருக்கு தாத்தா. விஜய் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா என்னால கண்டிப்பா இங்க தனியாவும் இருக்க முடியாது, விஜய் பக்கத்துலயே இருக்கிறதுனால தான் நானும் இங்க சந்தோஷமா இருக்கேன் தாத்தா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வேற என்னை தேடுவாங்க, ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம்ல மாமி வந்துட்டு, என்னடி அம்மா நீ தான் வந்து விஜயோட பொண்டாட்டியாமா, இத்தனை நாள் சொல்லாம மறைச்சு வச்சிருந்துருக்கீங்க. விஜய் வந்து தாத்தா பேச்சு கேட்டு நடந்தா கண்டிப்பா சாரதா வந்து காவேரியோட அனுப்பி வச்சிருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.